ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு இருக்கேன் ரிக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மினிஸ்ட்ரி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரியல்மி P1 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு 24/5 போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 24/3. ஸோ மார்ச் 24ஆம் தேதி அன்றைக்கி ஓப்பன் பீட்டா அப்டேட் வந்திருக்கு. தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டா அதில் நிறைய பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. பீட்டாவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்க தான் செய்யும். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியலன்னா ஒரே ஒரு விஷயம் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். என்னென்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரோல் பேக் வந்து பண்ணிவிடுங்க. ரோல் பேக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆட்டோ அப்டேட்டு அதெல்லாம் வந்து போயிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு விஷயமா வந்து நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டா பொறுத்த வரைக்கும் அதுவும் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த என்ட்ரி லெவலில் இல்லை ரொம்ப மிட்ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா வெர்ஷனில் ஏகப்பட்ட பக் இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது P1 P2 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியல்மியோடது இல்லை ரியல்மி 13 ரியல்மி 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பீட்டாகலாம் உடனே அப்டேட் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணி ஸ்டேபிள் வந்துட்ட பிறகு வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சஞ்சய் அப்படின்ற நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல்மி 10 ப்ரோ யூஸ் பண்ணுறேன், ரியல்மி UI 6.0 ஏர்லி ஆக்சஸில் தான் இருக்கார். ஸோ ஏர்லி ஆக்சஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் தான். ஆனால் இதுவும் ஏர்லி ஆக்சஸ் அப்படின்றனால மேபி ஸ்டேபிள் வரும்போது வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ரியல்மி UI 6.0 ஸ்டேபிளில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் பண்ணல. ரியல்மி GT 6லையோ இல்லை 60லையோ இதெல்லாம் வந்து கட் பண்ணல. ஏன் 13 ப்ரோ 14 ப்ரோவில் கூட வந்து கட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கொஞ்சம் பழைய டிவைசஸ்ஸு, அதுக்கடுத்தது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு 14,000 13,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இதுக்கு நீங்கள் சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரியல்மியோடைய கம்யூனிட்டி இதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போடுங்க. போஸ்ட் போட்டுட்டு ரியல்மிக்கு வந்து இந்த மாதிரி அனிமேஷன்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுங்க. அவங்க அதை ஸ்டேபிளில் ரெக்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைட் காய் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30Kக்குள்ள 256GB வேரியன்ட் எந்த ஃபோன் ஹெவி கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு கரெக்டாக இருக்கும், கேம் லைக் ஃபோர்ட்நைட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. உங்கள் சஜஷன் என்ன ப்ரோ? அப்ராக்சிமேட்டாக ஹவு மச் மந்த் வெயிட் பண்ணி நல்ல மொபைல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ப்ரோ. வெயிட்டிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பீரியட். ஆனால் இப்போது அண்டர் 30Kக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12GB ரேமே வந்து போயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஹெவியாக வந்து கேம் விளாட போகிறீங்க, அப்புறமா லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது 12GB ரேம் 256GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகோடைய நியோ 10R வந்து கிடைக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியும், இன்னும் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ண முடியும்னா ஐகோடைய நியோ 10 லான்ச் ஆகலாம். மேபி நியோ 10 லான்ச் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அது அந்த 31-32Kல வரலாம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நீங்கள் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி நான் வந்து ப்ரைம் டேஸ் எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஐக்கூ நியோ 10R வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிடும். இல்லை இப்போ போக்கோட F7 வேறு வந்து இன்றைக்கி தான் குளோபலாக லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு வருதா, இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அது என்ன ப்ரைஸிங்கில் வருது, இது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்து வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நீங்களே வந்து சொல்லிட்டீங்க வெயிட் பண்ணணுன்னா எவ்வளோ மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த போக்கோ F7 அப்புறமா ஐகோட நியோ 10 இதெல்லாம் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிங்சன் ஒய் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12R எப்போ ஸ்டாக் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. OnePlus 12R எனக்கு தெரிஞ்சு ஆஃபருக்காக ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் டே சேலுக்கு முன்னாடி ஒரு இந்த மே மாதம் கடைசியில் அந்த மாதிரி டைமில் திருப்பி ரிவீல் பண்ணி மொத்த இதுவும் கிளியரன்ஸ் சேல் மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அமேசான் எப்படி 11Rக்கு பண்ணாங்களோ அதே இதுவே இவங்க 12Rக்கும் வந்து பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஸ்டாக் இருந்துச்சுன்னா. ஸ்டாக் இல்லை அப்படின்னீங்கன்னா அப்பப்போ எப்போவாது 1-2 எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடிடும் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்ணன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு நல்ல கேமரா ஃபோன் நார்மல் யூசேஜுக்கு எது வாங்கலாம், பட் கேமரா ஒர்த்தாக இருக்கணும், நான் சூஸ் பண்ணது ரியல்மி GT 6 விவோ V50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள், இதை விட கம்மி ரேஞ்சில் நல்ல ஃபோன் இருந்தாலும் ஓகே தான், பட் கேமரா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் இதே பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கேமரா அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்கிறதுனா Pixel 8a வந்து போயிருங்கன்னு தான் சொல்லுவேன். Pixel 8a உண்மையிலே சமடியில் 34,000 ரூபாயும் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. விவோ V50யும்
அதே 33,000 34,000 சுற்றிட்டு இருக்கு. ரியல்மி GT6 வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பர்டிகுலராக எனக்கு கேமரா தான் மெயின் அப்படின்றனால நான் பிக்சல் சைடு தான் சொல்லுவேன். இவங்க 2 பேருமே வந்து விவோவும் சொல்லலாம். விவோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா லுக்கிங்காக அப்படியே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் தான் வந்து தரோம். அதுக்கு வந்து இவங்க யாருமே வர முடியாது. ஆனால் என்ன செல்ஃபீஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் செல்ஃபியில் தான் நிறைய வீடியோ எடுப்பேன், செல்ஃபியில் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு விவோ V50 வந்து செலக்ட் ஆகும். இதில் நான் ரியல்மி GT6 வந்து 2த்துலையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி கேட்டிருக்கலாம், விவோ V50 இல்லை பிக்சல் 8a அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பிக்சல் 8a வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியர் கேமரா நிறைய ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை விளாகிங்காக ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இல்லை நான் செல்ஃபி தான் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோவோட V50 வந்து போகலாம். ஆனால் நான் பர்சனலாக சூஸ் பண்ணுறதா இருந்தால் பிக்சலுடைய 8a தான் வந்து போவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் இதை விட கம்மி தான். ஸோ இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு கைக்கு காம்பேக்டாக இருக்குது, கேமரா தாறுமாறாக இருக்கும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்சல் 8a தான் வந்து நான் வந்து பர்சனலாக வந்து போவேன். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு செல்ஃபி இம்பார்ட்டண்டா இல்லை பேக் கேமரா ஓகேவா, இல்லை உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எல்லாமே சேர்த்து எனக்கு கேமராவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா விவோ போகலாம். இல்லைப்பா எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் தேவையில்லை, எனக்கு எவ்வளோ ஸ்லோவாக சார்ஜ் ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்படியே கீழே கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ராஜசேகரன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய S21FE க்ரீன் லைன் ஆஃப்டர் 2.5 years LCD டிஸ்பிளே போடலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து நான் நிறைய இடத்துல கேட்டேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, S20 இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தேதி வந்து பார்த்தீங்கன்னா 27 மார்ச் கரெக்டாக 7:20 டைமிங் சாயங்காலம். இந்த டைமிங்க்கு கரெக்டாக நான் சார்ஜ் போட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டேன். அப்போ 2 கோடு தான் இருந்துச்சு, வெறும் பிங்க் அண்ட் ஒயிட் லைன் தான் இருந்துச்சு. சார்ஜ் போட்டு எடுத்துகிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா இப்போ இன்னொரு லைன் வந்து ஆட் ஆகி எனக்கு பச்சை கலர் லைன் வந்துருச்சு. என்னடா சாம்சங் எப்படா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்லேயே நான் வந்து இந்த ஃபோனுக்கே வந்து டிஸ்பிளே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே அப்படின்றனால கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா எல்லா மாடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நான் மாற்றிட்டு அடுத்த ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேலை செய்யறதுனால பரவாயில்ல நான் பேட்டர்ன் போட்டுப்பேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து மாற்றிடலாம். கோடு விழாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ கோடே விழாது LCD டிஸ்பிளே, அதனால அது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ப்ரைஸும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, LCD டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கடையும் ட்ரஸ்டபுளான கடை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேலை செய்யாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் தட்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மாட்டேன். ரொம்ப பேசுகிறேன் நான் நந்து.